ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சுகன்யா கிட்ட வந்து ரொம்பவே கோபப்பட்டு பேசுற மாதிரியே வந்து சிம்பாலிக்கா பேசுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறாங்க சுகன்யா. அப்படின்னா அரசி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா போல. அதனாலதான் மீனாராஜி நம்ம கிட்ட வந்து சரியாவே பேசல. இப்ப என்ன பண்றது? இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து எப்படியாவது குமார கிட்ட சொல்லி ஆகணுமே சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப குமார தேடியும் போறாங்க. குமாரு, இங்க பாருடா, அரசி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. உன்னுடைய கல்யாணத்துக்கு உறுதுணையா இருந்தது நான் சொல்லிட்டு, ஆனா இப்போதைக்கு என் புருஷன் கிட்டயும் அதே மாதிரி அந்த பாண்டியன் குடும்பத்துக்கிட்டையும் சொல்லல. ஆனா எப்ப சொல்லுவாங்களோ தெரியாது. அப்படி ஒரு வேலை சொன்னா அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கை ஒட்டு மொத்தமா போயிடும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உனக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த என்கிட்ட நீ சொல்லல. இங்க பாருங்க சித்தி, நானே ரொம்பவே கோபத்துல இருக்கேன். மறுபடியும் நீங்க என் கோபத்தை கலராதீங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு குமாரு ரொம்பவே கோபப்படுறாங்க. என்னடா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியா உன்னெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறத மாறியும் அதே மாதிரி ராஜியோட அம்மாவும் பார்த்துட்டு, அப்படின்னா இவனுக்கு ஒட்டு மொத்தமா உறுதுணையா இருந்தது எல்லாமே நீதானா? நான் நினைச்சேன், என்னடா இந்த தடிமாடுக்கு இவ்வளவு எல்லாம் மூளை கிடையாது, யாரு வந்து ஐடியா போட்டு கொடுத்துருப்பாங்க, நான் கூட என் புருஷன் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சா கடைசியில எல்லா வேலையும் நீ தான் பண்ணிருக்கியா? ஏன் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா? இப்படி வந்து ரெண்டு குடும்பமும் இப்படி இருக்கிற நிலையில இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சுகன்யா மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க மாறி. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க.